ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் பிக்கஸ்ட் ரைவல்ரி ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஓகேங்களா? ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் பிக்கஸ்ட் ரைவல்ரி. அதுவும் இந்த வாட்டி ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் வச்சிருக்காங்க. எப்பவுமே 2 மேட்ச் வைப்பாங்க, ஒன்று சென்னையில் ஒன்று பெங்களூர்ல வைப்பாங்க. இந்த வாட்டி என்னன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வச்சுக்கிட்டு 2 பேரும் அடிச்சு சாவுங்கடா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. எவன் ஜெயிக்கிறீங்களோ அவங்க இந்த இது வரைக்கும் ஃபுல்லா பிளான் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ என்னன்னா சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச்ல வந்து கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கான பதில் இதுல இருக்கு, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கண்டினியூவா இந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில். ஓகேங்களா? பெங்களூர் நடக்குது. பெங்களூர் வந்து ஒரு வின்னோட வந்திருக்காங்க, சென்னை வந்து 2 லாஸோட வந்திருக்காங்க. பட் இந்த மேட்ச் வந்து அவங்க சென்னை வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்டோட வருவாங்க. ஏன்னா டெவால் பிரூவிஸ் அந்த ட்விஸ்ட் என்னன்னா டெவால் பிரூவிஸ் வந்து இந்த வாட்டி பிளேல விளையாடாரு. அவர் விளையாடுறதுனா டீமோட ஸ்பிரிட்டே டோட்டலா மாறும். அவர் ஃபீல்டிங், அவருடைய அத்லட்டிசம், அவரோட பேட்டிங், டோட்டலோட டீமோட எஃபெக்டையும் டோட்டலா மாத்திடும். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆயிருக்காரு. கண்டிப்பா அந்த மேட்ச்ல வந்து அவர் பொழந்து கட்ட போறாப்ல. அது யாரு, நம்ம ஜேக்கப் டெபியா ஆடுவாப்ல இல்ல. ஜேக்கப் டெபியா வந்து வேர்ல்டு கப்ல அவர் எப்படி அடிச்சாப்னு எல்லாருக்குமே தெரியும். அடி நொறுக்கி விட்டாப்ல. கண்டிப்பா அதே அடி இன்னைக்கு உண்டு, கன்ஃபார்மா உண்டு. இன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சன் பொழக்க போறான். அது எந்த விதத்துல இது இல்லை. 2 மேட்ச் அடிக்காத இன்னைக்கு சிஎஸ்கேக்காக இன்னைக்கு பொழக்க போறான். அதே மாதிரி பேட்டிங் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங்ல வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா அகில் ஹுசேன் வருவான் பவுலிங்ல. ஸ்பின் ஏன்னா ஓப்பனிங்ல வந்து ஆர்சிபில வந்து ஓப்பனிங் ஃபில் சால்ட் விராட் கோலிக்கு வந்து ஸ்பின்னை வந்து ஸ்டார்ட் பண்றதா அவங்க பிளானா இருக்கும். ஆனால் அகில் ஹுசேன் வந்து ரைட் ஹேண்டுக்காக லெஃப்ட் ஹேண்ட் பாலுக்காக ஃப்ரண்ட்ல வந்து ஸ்பின் போட வருவான். ஓகேங்களா? பிளஸ் வந்து இவனை வெளியே அமைச்சிருவாங்க. பிரசாந்த் சிங்கா, ஆமா அந்த பையன் வெளியே போயிடுவான். சாரிப்பா தம்பி, உனக்கு இந்த மேட்ச் இடம் இல்லப்பா, அவனுக்கு இடம் இல்லை. அகில் ஹுசேன் உள்ள வருவாப்ல, பிரைவேஸ் உள்ள வருவாப்ல. மற்றபடி எல்லாமே அதே சேஞ்ச் இருப்பாங்க. ஆர்சிபில வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த அபிநந்தன் சிங் இருக்கான்ல, அவன் வேணாம், அவனுக்கு போதும் வேற பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கான்ல, அவன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேட்சோட இது பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பத்தி ஆன் பேப்பர் ஆர்சிபி டாப்பு. ஓகேங்களா? பட் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வந்து வெறியில வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கிறதும் கப்பை ஜெயிக்கிறதும் ஒன்று. அந்த அளவுக்கு ரைவல்ரி ஆகி போச்சு. இதுக்கு முன்னாடி வந்து மும்பை தான் அவங்களோட பெஸ்ட் ரைவல்ரி டீமா இருந்துச்சு. இப்போ ஆர்சிபி அவங்களோட பெஸ்ட் ரைவல்ரி டீமா மாறிடுச்சு. ஏன்னா ரொம்ப 2 டீமுக்கு முன்னாடி அதுவும் பேட்ஸ்மேன் ஃபீல்டர் அப்படி பிளேயர்ஸை விட வெளியே இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. நான் ஆர்சிபி ஃபேன்ஸு, நான் சிஎஸ்கே ஃபேன்ஸு, எங்கிட்ட 5 கப் இருக்கு, எங்கிட்ட 1 கப் இருக்கு, நீ பொம்பளை கப் வச்சிருக்க, என்னென்னமோ பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே வந்து டிஆர்பி ரேட் எங்கேயே ஏறி போய் இந்த மேட்ச் பெரிய ரைவல்ரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு டிக்கெட்லாம் கிடைக்கல. அதே மாதிரி வந்து மேட்ச்சை வந்து உட்காந்து பார்க்கற கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ சேஃபாக பாருங்க எல்லாரும். மெயினாக வந்து டிவியில் வந்து டிக்கெட் இல்லாதவங்க மெயினாக வந்து நீங்கள் டிவியில் பார்க்குறது பெட்ரு. சரி, நல்லா பாருங்க, அதோட நல்லா பார்க்கலாம் மேட்சை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மேட்ச்சில் வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? தப்பாக நினச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க. இன்னைக்கு ஆர்சிபி தோத்துருவாங்க, சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வருவாங்க. கண்டிப்பாக அதுக்குன்னு ஆர்சிபி விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு அவங்களால என்ன முடியுமோ எல்லாத்தையும் போடுவாங்க, அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுவாங்க. சிஎஸ்கே வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஃபீல்டிங் ஆனால் பட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஒரு மிஸ்டேக் தப்பா பண்ணாலும் கேம் மாறிடும். அதான் சொல்லுவாங்கல்ல, மேட்ச் கேச்சஸ் வின் தி மேட்சஸ் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஒரு பேட்டிங்ல ஒரு மிஸ்டேக், ஒரு பவுலிங்ல ஒரு மிஸ்டேக், ஒரு ஃபீல்டிங் ஒரு மிஸ்டேக் பண்ணா மேட்ச் யார் பக்கம் மாறதுக்கு இது இருக்கு. அது நம்ம கையில இல்லை, கரெக்டுங்களா? அது அவங்க பிளேயர்ஸோட கையில இருக்கு. டீம் ஒர்க்கா ஒர்க் பண்ணவங்க இருந்தால் மட்டும் தான் அது நடக்கும். பார்க்கலாம், இன்னைக்கு 6:30 மணிக்கு பகல் ஒரு மேட்ச் நடக்குது, அந்த மேட்ச் எல்லாம் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஈவினிங் நடக்கிற 6:30 மேட்ச் செம்ம மேட்ச். எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.